Hi guys, welcome to the channel Itliyoda Sambar. சேனலுக்கு புதுசுனா மறக்காம subscribe பண்ணி அந்த bell icon அடிச்சிருங்க. This is my Instagram ID. Instagramல இருக்கவங்க போய் follow பண்ணுங்க. இன்னைக்கு recipes எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங்காக crispy chicken and மத்தியான ரைஸ்க்காக நாங்க செஞ்சிருந்தது spicy mirchi curry. இது வந்து கொங்குநாடு ஸ்டைல் மாதிரி ஒரு பள்ளிப்பாளையம் சிந்தாமணி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க செஞ்சிருந்தோம். எங்க வீட்ல இது மிளகாய் கறின்னு சொல்வாங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இந்த கிரேவி வைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் தேவைப்படும். அதனால நான் இஞ்சி பூண்டுலாம் தொளிச்சிட்ருக்கேன். அண்ட் பை த சைட் வந்து எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கிடச்சிதிங்க. அதனால வந்துட்டு அதோட வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் கீழேயும் மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொத்தமல்லி வந்துட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து 20 டேஸ்க்கு நல்லாயிருக்கும், எதுவும் ஆகாது. அண்ட் இப்போ தேவைப்படுற கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் இப்போ வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ செய்ய போகிற எந்த ரெசிபிக்குமே பச்சை மிளகா தேவையில்லை. அப்புறம் ஏன் எங்கள் பச்சை மிளகா இருக்குன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்ருந்தோம். அதுக்காக பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாண்ட்விச் ரொம்ப சிம்பிளான ரெசிபின்றதுனால அதெல்லாம் காணிக்கல. இப்போ வந்து ஸ்பைசி சிக்கன் கறி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் எல்லா ப்ரிப்ரேஷன் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இஞ்சி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ பெருசாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு அரைப்படும், பட் சின்ன சின்ன பீஸஸாக நின்றும். அதனால் கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சியை. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு இதை நான் நல்லா மைய அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இப்போ வந்து நல்லா மைய அரைச்சதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடச்சிருக்கு. அதில் வந்து பாதிக்கு பாதி நான் எடுத்து வெளியே வச்சுட்டு போகிறேன். அடுத்த ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. அண்ட் நான் ஏன் இங்கே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காததுனால நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கும், நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்கன்னா வந்துட்டு ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் எடுத்து தொளிச்சு 1-2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவே போதும். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா பெரட்ட ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி ஈஸியாக கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னொரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு இப்போ ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது கூடயே போட்டு இதையும் ஒரு ஓட்டிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இது நீங்கள் குறப்பாக அரைச்சாலும் பரவாயில்ல, இல்லை நல்லா மைய ஸோ உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா மைய அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து கிரேவியோட பேஸாக இருக்க போது. இப்போ வந்துட்டு மிளகாய் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே கிடைக்கிறதுலே நல்ல ஸ்பைசியான மிளகாவில் வந்துட்டு ஒரு 12 மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் காம்பு கிள்ளிட்டு விதையெல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நமக்கு வந்து மிளகாயோட தோல் மட்டும்தான் வேணும். ஸோ மிளகாய் சேராது, இல்லை வேறு ஏதாவது பாடியில் பிரச்சனை இருக்கவங்க மிளகாய் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இந்த குழம்பே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் வெறும் 2 மிளகாய் கூட போட்டு இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அண்ட் கொஞ்சம் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா எடுத்து வச்சுருக்க மிளகாய் எல்லாம் எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த காரம்லாம் வந்துட்டு இந்த எண்ணெயில் இறங்கணும், அதுக்காக தான். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியன்ஸ் எடுத்து போட்டு எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வந்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நல்லா திக்காக இருக்க பேஸ்ட் மட்டும் போடுங்க. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இப்போயே கழுவி ஊற்றிட்டிங்கன்னா வந்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வந்து சூடான கடாயில் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஜாரை கழுவி ஊற்றிடுங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்தீங்களா. இப்போ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். எப்பவுமே வந்துட்டு இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் இல்லை சிந்தாமணி சிக்கன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வந்து எந்த கலருமே இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு கலர் கொடுக்கறதுக்காக மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அது கூடயே வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து சிக்கன்ஸை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்குங்க. அதை கழுவுறதுக்குள்ளே இந்த ஆனியன் இது எல்லாமே வந்து இப்போ நல்லா வதங்கியிருக்கும். அதோட வந்துட்டு இப்போ நம்ம சிக்கன்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம்.
எப்போவுமே வந்துட்டு வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி தேங்காய் பால் விட்டு இல்லை தேங்காய் விட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக வந்துட்டு எப்போயாவது ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதையே வந்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கிரேவி மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சு நாங்கள் ரைஸுக்கு சாப்பிட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து சிக்கனோட எசன்ஸ் அண்ட் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கிறதுன்றதுனால எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி வச்சதுக்கப்புறம் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிக்கன்ஸ்லேருந்து இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. நீங்கள் கிரேவி வேண்டாம், எங்களுக்கு வந்து பெரட்டின மாதிரியே போதும்னு சொன்னீங்கன்னா இது நல்லா அப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு நல்லா சிக்கன் வதக்கி வரும். அந்த டைமில் வந்துட்டு பெப்பர் போட்டு இறக்கிடலாம். எங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, ஸோ இப்போ தண்ணி ஊற்றினதுக்கு அளவான சால்ட் போட்டுட்டு மூடி வச்சு இது இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மிளகாயில் இருக்க கலர்லாம் வந்துட்டு கிரேவியில் இறங்கி சிக்கன் மிளகாய் எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோ கலரில் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு சிக்கனை எடுத்து நசுக்கி பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்திருந்தது அப்படின்னா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிடலாம். என்கிட்ட வந்து இங்கே மிளகுத்தூள் வந்துட்டு அரைச்சி வச்சது இருக்கிறதுன்றதுனால அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்ச மிளகுத்தூள் தான். அண்ட் கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டு இறக்கி சூடாக சாதத்துலேயோ இல்லை சப்பாத்திலேயோ தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். அண்ட் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து வீட்டில் இருக்க ஜென்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிறங்காட்டி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்துட்டு சண்டே அன்றைக்கி தூக்கம் போட்டு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இதுதான் செய்ய போகிறோம், கிறிஸ்பி சிக்கன்ஸ். ஸோ இது செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இது கடையில் வாங்குறப்பே வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஸோ போன்லெஸ் செஸ்ட் பீஸ் வந்துட்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த நல்லா நீளமான பீஸ் கிடைக்கும். ஒரு 2 பீஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து சின்னதாக கூட கட் பண்ணி நல்லா தின்னாக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் வந்துட்டு 250 grams ஆஃப் பிரெஸ்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துருந்தேன். அதை வந்துட்டு 2 ரெசிபி பண்ணேன். அதுக்கான ஒரு மேரினேஷன் தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம தந்தூரி செய்கிறதுக்கு பண்ணுற மேரினேஷனே தான். அண்ட் நான் இந்த ரெசிபி வந்து நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அது வந்து ஒரு டீட்டெயிலான ரெசிபியாக போட்டால் தான் நல்லாயிருக்குன்றதுனால. லெஃப்ட் ஓவர் மசாலா இருந்தது, அதுலேயே வந்துட்டு இப்போ நம்ம செய்ய போகிற கிறிஸ்பி சிக்கன்ஸை வந்துட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட இப்போ வந்து லைட்டாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு போட்டது ஒன்றும் இல்லை, தந்தூரி மிக்ஸ் தான். அதில் கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு இந்த சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணுறதுக்காக விட்டுடலாம். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரெட் சில்லி சாஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் வினிகர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், அண்ட் டார்க் சோயா சாஸ் வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அண்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஜீரா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், அண்ட் மஞ்சள் தூள் கொஞ்சம் போல். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு இது எல்லாமே கோட் பண்ணி பைண்ட் ஆகி வர மாதிரி வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளார், கார்ன்ஃப்ளவர், மிச்சம் எல்லா பவுடரும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லா பக்கமும் சிக்கனில் படுற மாதிரி நல்லா பெரட்டியாச்சு. இது கூட வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த பீஸ் வந்து நல்லா லாங்கான பீஸுன்றதுனால எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் அண்ட் ரைஸ் ஃப்ளார் 1 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க சிக்கன்ஸில். ஸோ இது வந்துட்டு இப்படியே பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். பட் அது வந்து சிக்கன் 65 மாதிரியோ இல்லை தந்தூரி அது மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போது
கிறிஸ்பி சிக்கனாக செய்கிறதுனால வந்துட்டு இதுக்கு ஒரு அவுட்ரு க்ரஸ்ட் தரணும். அதுக்கு வந்து ஒரு ட்ரை பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அரை கப் மைதாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், கொஞ்சம் போல் சால்ட், அப்புறம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரை பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரை பவுடர், சிக்கன் எல்லாம் ரெடி. எண்ணெயும் ஒரு சைடு காஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா சில்லுன்னு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சிக்கன் ஃபஸ்ட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை ட்ரை பவுடரில் போட்டு நல்லா ஒரு கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரை பவுடர் கோட் வந்து நல்லா கொடுத்துக்கணும் நீங்கள், அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக போகிற மாதிரி. ஸோ இப்போ கொடுத்துட்டு அதை எடுத்து நம்ம சில் தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கணும். ஸோ ஒரு 4 செகண்ட்ஸ் அதுக்குள்ளே விட்டுறணும். இப்போ எடுத்திங்கன்னா திரும்பியும் வந்துட்டு போட்டு வந்து நல்லா பெசரி கொடுங்க. ஸோ இப்படி தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது போய் எல்லாம் ஒரே ஒன்று கூடின மாதிரி ஒட்டிக்கும். ஸோ நல்லா பெரட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பூவாக உதிரி மேலே இருக்கிற க்ரஸ்ட்டு வந்து நல்லா தனித்தனியாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மேல் லேயர் எப்படி க்ரஸ்ட்லாம் தனித்தனியாக வந்திருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா பீஸையும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நானும் எல்லா பீஸையும் அந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கப்போ எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் பெரிய பீஸா எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால என்னென்னா இது கொஞ்சம் டைம் அதிக நேரம் வந்து இதை ஃப்ரை ஆக விடணும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த க்ரஸ்ட்லாம் எவ்வளோ அழகாக வெளியே வந்து தனித்தனியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ரஸ்ட் வந்துட்டு நல்லா மொறுன்னு வரணும்னா 2 பக்கமும் ஒரு 2-3 மினிட்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே எடுத்தாச்சு. ஸோ செகண்ட் பேட்சையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆயில் இருக்கணும். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்தளவுக்கு நல்லா க்ரஸ்ட் சூப்பராக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடும் 2-3 மினிட்ஸ் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல சூப்பரான க்ரிஸ்டோட நம்மளோட கிறிஸ்பி சிக்கன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் KFC சிக்கனும் பண்ணணும். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த கார்லிக் பவுடர் அதெல்லாம் இல்லாததுனால இந்த மாதிரி நம்ம ஸ்டைல்லே கிறிஸ்பி சிக்கன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிறிஸ்பி சிக்கன்ஸோட கெச்சப் அண்ட் மயனேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து எங்கள் ஈவினிங் டைம் வந்துட்டு இந்த கிறிஸ்பி சிக்கனோட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி கிறிஸ்பி சிக்கன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஒரு சூப்பரான டின்னர் செஞ்சு சாப்பிட்ருந்தோம். அது என்ன ரெசிபி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலி அந்த டிஷ் வந்து ஒரு மெக்சிகன் டிஷ், அதனால் நம்ம ஃபுட்டு கூட அதை கம்பைன் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு தான் அதை தனி வீடியோவாக எடுத்து. ஸோ இது வரைக்கும் வீடியோ ரொம்ப நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனக்கு வந்துட்டு நம்ம ரெசிபிஸை ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய் பிங்க் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சிம்பிளி குக் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.